யோ போஸ்ட், வருங்கால மருமகன் வந்திருக்கேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அடடே சமையலு. எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன், மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன். தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் 1, என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெயை ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீதானே அன்னைக்கு டீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவானா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். ரோசக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணான்னு தடுக்கிறானா? முண்டம் பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நனையாதா? ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன்கிட்ட போய் கையேந்துபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரளா நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் செந்திலு, நீ ஜெயிச்சுட்டானா? ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொடுத்துக்கிறியா, நான் உன்னை கொடுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்தா மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும். இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். எரிக்க வேணா, காப்பாத்துங்க. ஓடுறான் ஓடுறான். குடிமா. குட் மார்னிங் மீரா. குட் மார்னிங் டாக்டர். இப்ப உடம்புல எப்படி இருக்கு? ரொம்ப குறைஞ்சிருச்சு டாக்டர். நான் எப்போ வீட்டுக்கு போலாம்? இன்னும் 3 வாரம் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பிறகுதான் நீ வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் நான் உங்க கைதியா? கைதி இல்ல, மை கெஸ்ட். ஓகே? அத்தை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை அக்காவுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? உனக்கு விபத்தாச்சின்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவளுக்கு தெரியப்படுத்தணுங்கிற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். இன்னைக்கே தந்தி கொடுத்துறமா? வேண்டாம் அத்தை, அதான் எனக்கு குணமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரே. இப்ப நீங்க டெல்லிக்கு தந்தி கொடுத்தீங்கன்னா அவ கோர்ஸ் அரையும் குறையமா விட்டுட்டு வந்துருவா. நான் வீட்டுக்கு போனேன்னு எழுதி போட்டுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராதா, உன்னோட கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு கோல்டு மெடலும் வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே பெருமை. தேங்க்யூ டாக்டர். இன்னும் என்னோட ஜாயினிங் ரிப்போர்ட். யூ கேன் கோ. எஸ் டாக்டர். ராதா, ஊட்டில இருந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ, வச்சுட்டு போ. அன்புள்ள ராதாவுக்கு அத்தை எழுதி கொண்டது. நீ டெல்லியில் இருந்து திரும்பி வந்திருப்பா என்று நினைக்கிறேன். உன் தங்கை மீரா மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு 1 மாத காலம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தாள். இப்போது ஓரளவு குணமாகி மீராவை நேற்றுதான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவள் உன்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாள். இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே புறப்பட்டு வரவும். உன் அன்புள்ள அத்தை சாரதா. சரளா, அட எங்க ராதாமா, வாங்கம்மா. நீங்க ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இருந்தாலும் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறீங்க. ஆமா, பட்டணத்துல என்ன பத்தி ஒரு தடவையாவது நினைச்சு பாத்திருப்பீங்களா? எங்க ஹாஸ்டல்ல எனக்கு பக்கத்து ரூம்ல கோல்முட்டி கோமலன்னு ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ நினைப்பு தான் வரும். சிந்து முடிஞ்சு விடுறதுல நீ அவ்வளவு ஒண்ணு. இப்பெல்லாம் சிந்து முடியறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லம்மா. வேண்டாங்க பேட்டிய. ஆமா, அத்தை எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க வாங்க உள்ள. மீரா அக்கா,
மீரா, உனக்கு நடந்த விபத்தை பத்தி அத்தை லெட்டர் எழுதியிருந்தாங்க. நான் துடிச்சு போயிட்டேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லை. என்னது, உணர்ச்சியே இல்லையா? டாக்டர் என்ன சொல்றாரு? குணமாயிடும்னு சொல்றாரு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராரு. ஆனா நான் மறுபடியும் எழுந்து நடப்பேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சேச்சா, அக்கா வந்துட்டேன்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரம் குணமாயி நீ மறுபடியும் நாட்டியம் ஆடத்தான் போற. அதை பார்த்துட்டுதான் நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போறேன். சரளா, அத்தை வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரளா, அத்தை. ராதா, நீ எப்ப வந்தமா? கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் வந்த அத்தை. மீராவை பார்த்தேன், இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லைங்கிறா. அவளுக்கு முதுகுத்தண்டு பழுதடைஞ்சு போச்சு. அதனால அவ மறுபடியும் எழுந்து நடக்கிறது சந்தேகம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அத்தை, இந்த உண்மை மீராவுக்கு தெரியாது. அத்தை, என் தங்கையை இந்த கோலத்துல பார்க்கவா 6 வருஷம் கழிச்சு நான் இங்க வந்தேன். தோத்து நிக்கிற வயசுல கடவுள் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டானே. இதுல எப்படி தாங்குவேன்? ராதா, ராதா, அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி குழந்தை மாதிரி அழலாமா? மனசை திடப்படுத்திக்கோமா. திரும்பவும் அவ எழுந்து நடக்கணுங்கிறதுக்காதான் தினமும் கோவிலுக்கு போயிட்டு வரேன். கடவுள் நம்ம கைவிட மாட்டாருமா. இந்தாப்பா, நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய். பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்கலையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்குத்தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவ வர, நான் சொன்னபடி நடந்துக்குங்க. போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிட்டோம், அப்ப போவோம். பேரை சொல்லி கூப்பிடுறா, ஊருக்கு பசங்களா தனியா போற பொண்ணுகிட்ட கரெக்டா பண்றீங்க. Mia, pucha, pucha. ஐயா, வாயில ஐயா, மூக்குல ரத்தம். காதலி ரத்தம். ஐயோ, கண்ணு கலங்கி போச்சே. நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்களே. அடி பாவி சரளா, உன்னை காப்பாத்த வந்துதானே இந்த உதவ வாங்குறேன். குத்துக்கள் மாதிரி நிக்கிறியே, கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிட கூடாதா? யாருகிட்ட கதை விடுற? என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும். ஐயா, உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இவங்கெல்லாம் எங்க தெருக்காரங்க. உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன். அதுதான் இந்த அடி அடிக்கிறாங்களா? எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையவே முத்தி விட்டாங்களே. இதுக்கு மேல அடி ஆகாது. ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ? உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம். ஐயோ அப்பா, போலாம்.
என்னது ஆள் வெறால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே, செந்திலே, செந்திலே. சரளா சரளா சரளா. என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னையே கூப்பிட்டு இருக்கிற? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன்ட்ட அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டே அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா, அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்திலே உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே, என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா, இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. சரளா செந்தில், சரளா செந்தில். சரளா